தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள திருவாக்கியங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம். விசேஷமாக 8ஆம் வாக்கியத்தில் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். 3 வார்த்தைகள்: சென்றார்கள், கண்டார்கள், நம்பினார்கள். அப்படி என்றால் இங்கு சென்றார்கள் என்று சொல்லும்போது இந்த பலிப்பீடத்திற்கு இதோ நீ நானும் வந்தோம். அங்கே பலிப்பீடத்துக்கு வந்தோம். பலிப்பீடத்தில் அருட்சாதன வழியாக அப்பா வடிவ ரசவடிவ வழியாக இயேசு வருவதை நாம் காண்கின்றோம். அதை இயேசு உட்கொள்கின்ற பொழுது, தெய்வமே இதோ நீ என் உள்ளத்தில் கடந்து வந்தீர், என் காயத்தெல்லாம் எடுத்து மாற்றினீர், அந்த நம்பிக்கை இதோ நாம் கொள்கின்றோம். அப்போது செல்வதும் காண்பதும் நம்பிக்கை கொள்வதுமாக இதோ பலிப்பீடத்தில் வருகிற சமயத்தில் நிச்சயமாக அந்த அனுபவம் நமக்கு அது கிடைக்கும். திருப்பலியை முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த காலகட்டத்தில் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை இது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலவிதமான கேட்டால் பிஸி என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். பந்தங்களே, நேரத்தை ஒதுக்குவோம். திருப்பலிக்காக நேரத்தை ஒதுக்குவோம். திருப்பலிக்காக நேரத்தை ஒதுக்கி எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி திருப்பலி காண்போம். அது பக்தி உணர்வோடு நாம் காண்போம். அதே சமயத்தில் அது முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவோம். ஆமாம் மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.